வணக்கங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தினத்தந்தியோடைய குறுக்கெழுத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 ஏப்ரல் 2026ங்க. சரிங்களா, வெள்ளிக்கிழமை. இன்னைக்குள்ள கொஸ்டினை 1 by 1 சால்வ் பண்ணி பார்க்கலாமா? இடமிருந்து வலம். முதல் கேள்வி, ஆந்திராவின் முதல் மந்திரி. ஆந்திராவின் முதல் மந்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம் சந்திரபாபு நாயுடுன்னு சொல்லலாம். என் சந்திரபாபு நாயுடு எழுதி பார்ப்போம் கரெக்டாக தானே. சந்திரபாபு நாயுடு, ஓகே, கரெக்டாக இருக்கு. அடுத்து அப்போ ஒன்று இப்படின்னா ஒன்று மேலேருந்து கீழே ட்ரா சரஸுக்கு ட்ரா. ஆக்சுவலாக எனக்கு இந்த லெட்டர் ப்ரொனவுன்சியேட் ஆக மாட்டேங்குது, அதே நேமில் தான் கேட்டிருக்காங்க. இந்த படத்தில் இது என்ன படத்தில் வரும் அப்படின்னா சந்திரமுகி ஒன்றுங்க, 2005 வந்தது, ரஜினி நடித்த படம். ஒய்ஃப் எப்படி முழு சந்திரமுகியாக மாறிக்கான்னு பாருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பாட்டு. சந்திரமுகி. சரிங்க. 7 இடமிருந்து வலம் பாருங்க. பாத்தியங்களுக்கு ஈயம் பூசுதல். பழைய ஈயம்பத்தில் பார்த்ததுக்கு முலாம் பூசுதல், ஷைனிங் பண்ணுறது. என்னது? முலாம் பூசுதல், அதாவது பிளேட்டிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். சரிங்க. 2 மேலேருந்து கீழே என்ன? திரைக்கடல் ஓடியும் டேஷ் தேடு. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. கடலை தாண்டி போனாலும் திரவியம்னா செல்வம் சொல்லுவாங்க, படிப்பு சொல்லுவாங்க, அனுபவம் எல்லாமே. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. இது யார் சொன்னாங்கன்னா அவையார் கொன்றை வேந்தன்ல. 5 இடமிருந்து வலம் என்ன? வேளாண்மை, அக்ரிகல்ச்சர். வேளாண்மைன்னா உழவு தொழில் சொல்லலாம், வேளாண் தொழில் சொல்லலாம். இங்கே வி வந்திருக்கனால விவசாயம்னு சொல்கிறோம். சரிங்களா. இங்கே 3 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போமா? கட்டபொம்மன் ஆண்டது. கட்டபொம்மன் ஆண்ட ஊர், கட்டபொம்மன் பிறந்த ஊர் என்னது? பாஞ்சாலங்குறிச்சி. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பாஞ்சாலங்குறிச்சி. பாஞ்சாலங்குறிச்சியில் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிக்காங்கன்னா, அவங்களோட நினைவாக பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக போராடின இடமும் இங்கே தான். இவங்களோட ஞாபகமாக அந்த கோட்டையை எழுப்பி வச்சுருக்காங்க, ரீகான்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த விஷன் மட்டும் பண்ணி வச்சுருக்காங்க. 9 இடமிருந்து வலம் என்ன? பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் திரிஷாவுடைய கதாபாத்தியம். பொன்னியின் செல்வத்தில் திரிஷாவோட கதாபாத்தியம் ஆக்சுவலாக ரியல் கேரக்டர் யாருன்னா குந்தவை பாட்டியார். குந்தவை. ஓகேங்களா. 10 கீழே இருந்து மேலே என்ன? யானைக்கு இருப்பது தும்பிக்கைன்னு சொல்லலாம். என்ன இருக்கும்? யானைக்கு தாளை அனுச்சுக்கு தந்தம்னு சொல்லலாம். யானைக்கு தந்தம். சரிங்க. அடுத்த ஹிண்ட் இங்கே பார்ப்போம். 6 கீழே இருந்து மேலே டூவில் முடிஞ்சுக்குங்க. மீன் காய்ந்தால் அது டேஷ். மீன் காய்ஞ்சால் கருவாடுன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அதுவும் சாப்பாடுக்குள்ளே தாங்க. மீன் உப்பு தேய்ச்சி மீனை உப்பில் இந்த மிக்ஸ் பண்ணி வெயிலில் காய வச்சுப்பாங்க. அதுதான் கருவாடு. அதை ஃபுட்டாகவே யூஸ் பண்ணுவோம். 4 கருவாட்டு குழம்பு தாங்க ஃபேமஸ்ஸு, மற்றபடி வேறு மாதிரி யூஸ் பண்ண முடியாது. 4 இடமிருந்து வலம். டேஷ் ஆயுதம். சூர்யா, சிமன், சமீரா ரெட்டி நடித்தாங்களாம். படத்தோட நேம் டேஷ் ஆயுதம். வாரணம் ஆயுதம். என்ன? வாரணம் ஆயுதம். இது எப்போ வந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008 வந்த படம். சரிங்க. 8 கீழேருந்து மேலே. 8A. கோயில் விழாக்களை முன்னிட்டு கையில் கட்டும் காப்பு. கோயில் திருவிழாக்காண்டி முன்னால் கையில் கட்டக்கூடிய காப்பு அப்படின்னா காப்புன்னு தான் சொல்லுவோம். இங்கே நம்ம என்னென்னு சொல்லுவோம்? கோயில் திருவிழான்னு சொல்லல, நம்ம என்னென்னு சொல்லுவோம்? கங்கணம். கங்கணம்னா
நூலில் மஞ்சள் ராவி மஞ்சள் கட்டி கையில் கட்டுறது, அந்த வேதத்துக்காண்டி கங்கணம். அது கட்டிக்காங்கன்னா அதோட பவர் அவங்களுக்கு தான் தெரியும். ஓகே, 8 இடமந்த வளம். டேஷ் தாளம் பல்லவி, ராகம் தாளம் பல்லவி, ஆர்டிபி. கர்நாடிக் மியூசிக்கில் முதல்ல வரக்கூடியது ராகம் தாளம் பல்லவி. ஓகே, 8 மேலேருந்து கீழே ட்ராவில் ஆரம்பிச்சுக்குங்க. ஒரு கிரைம் நாவல் எழுத்தாளர். ஒரு கிரைம் நாவல் எழுத்தாளர்னா தமிழ் எல்லாமே சொல்லிடுவாங்க ஈஷா. ராஜேஷ்குமார். ராஜேஷ்குமார் ஆல்ரெடி நானே நிறைய நாவல் வகுப்புல படிச்சிருக்கேன். இப்போ ராஜேஷ்குமாருக்குள்ள நாவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகாத அர்த்தம் இன்னும் என் கையில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த புக்கு கிளியுகம், இந்த மாதிரி நாவல்லாம் அவர் தான் எழுதியிருக்க. 12 இடமந்து வளம். மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் வென்றவர். மிஸ் யூனிவர்ஸ் இங்கே 2வது எழுத்து இஷ்யூ வந்துருக்கு. சுஷ்மிதா சென் 1994 ரச்சகனில், தமிழ் ரச்சகன் படத்தில் நடித்தாங்கல்ல, சோனியா சொக்கோய்க்கும் சோனியான்னு அவங்க தான். அது 17 இடமந்து வளம். என்ன மாலை ஆன்சுக். டிக் 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 நடிகை. டிக் டிக் டிக்னா பழைய கமல் படம், இப்போ உள்ள ஜெயம் ரவி படம் இல்லை. டிக் டிக் டிக்னா கமல் மாதவி. கமலும் மாதவியெலாம் நடிச்சிருப்பாங்க. 1981 வந்த படம், 1981 வந்த படம். 18 மேலேருந்து கீழே. என்ன கைம்பெண். கைம்பெண்ணுன்னா கைவிடப்பட்ட விதவை. ஓகே, இந்த சைடு எல்லாமே சால்வ் பண்ணிட்டு வந்துட்டோம். 19 இடமிருந்து வளம். என்ன ஐயன் திரு அப்படின்னு ஆட்டாச்சு. ஐயன்னு பட்டம் சொல்லியாச்சுன்னா அது திரு வள்ளுவர் தாங்க. 1330 திருக்குறளை தமிழுக்கு கொடுத்த ஐயன் திரு வள்ளுவர். சரிங்க, 20 மேலேருந்து கீழே. என்ன நடிகர் விஜயகுமார். நடிகை / விஜயகுமார் பொண்ணு. மஞ்சுளா தான் நடிகை. நான் அவங்களோட பொண்ணு. அவங்களோட பொண்ணு அப்படின்னு பார்த்தா வனிதா, பிரீதா, ஸ்ரீதேவின்னு 3 பேருமே நடிச்சிருக்காங்கல்ல, அவங்க தான். ஸோ இங்கே ஆன்சர் யார்? வனிதா. சரிங்க, 14 மேலேருந்து கீழே. என்ன அள்ளி கொடுப்பவரை டேஷ் என்று சொல்லுவாங்க. அள்ளி கொடுப்பவர்களை வள்ளல் தான் சொல்லுவாங்க. நம்ம சங்ககால வள்ளல்கள்லாம் பார்த்துக்கோங்களா, கடையேழு வள்ளல்கள் 7 பேர்லாம் பார்த்துக்கோங்களா, அதே தான் இங்கே சொல்கிறோம். அவங்க எல்லாமே கொடுத்து அவங்க கை. சரிங்க, 14 வலம் இருந்து இடம் பார்ப்போம். 2வது எழுத்து இச்சு இருக்குங்க. மீன். உடலில் தோன்றும் கருப்பு புள்ளி. உடலில் தோன்றக்கூடிய கருப்பு புள்ளி அப்படின்னா என்னது? மச்சம். 11 மேலேருந்து கீழே 2வது எழுத்து இம்முங்க. ஒரு ராசி. சிங்கம். சிங்கம் இருந்ததுன்னா சிம்மம்னு சொல்லலாம். சரிங்க, 15 வலமிருந்து இடம். என்ன சமயம். சமயத்துக்கு 2 விஷயம் சொல்லலாம். நேரமும் சொல்லலாம், மதமும் சொல்லலாம். இங்கே நம்ம வந்துக்கனால மதம் சொல்கிறோம். சரிங்க, இன்னும் 2 கேள்வி தான் இருக்குது. 13 மேலேருந்து கீழே. தலை வைப்பு. வரவேற்க வைப்பது. சிகப்பு. சிவப்பு கார்பெட்டு கம்பளம் வச்சு வைப்பாங்க. ரொம்ப விஐபியாக இருந்ததுன்னா சிகப்பு கம்பளம் வைத்து வைப்பாங்க. ரெட் கார்பெட். ஓகேங்களா, தலை வைப்புக்கும் கம்பளம்னு சொல்கிறோம். சரிங்க, கடைசி கேள்விங்க. 21 வலமிருந்து இடம். என்ன வேர்லுக்கு ஒரு பக்கம்தான் இடிங்க. பிரச்சனை ஒரு சைடு வந்தால் ஒரு சைடு இடி. டேஷுக்கு 2 பக்கமும் இடியாம். மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடியாம். சரிங்களா, ஸோ இன்றைக்குள்ள ஆன்சர்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிட்டோங்க. தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. ஆன்சர்ஸ் ஹோல்டிங் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னா
வித்தியாசத்தை கண்டுபிடிக்காதவங்க இந்த படம் வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்க்ரீன் வச்சுட்டு கண்டுபிடிங்க. ஓகேங்களா? தேங்க்யூங்க.